ஹே கைஸ், வெல்கம் டு அவர் நம்ம குரல் 360. உலகமே வாயை பிளந்துட்டு பார்க்குற அளவுக்கு இந்தியா ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குரல் 360 சேனலில் சேர்ந்துக்கங்க. அதாவது என்ன அந்த சாதனை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட இஸ்ரோவும் அமெரிக்காவோட நாசாவும் சேர்ந்து ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, நிஷான் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து இந்தியாவோட ராக்கெட்டான GSPV F-16ங்கிற ராக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த நிஷான் அப்படிங்கக்கூடிய சேட்டலைட்டை வந்து விண்ணில் ஏவியிருக்காங்க. அதாவது இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்க அமெரிக்காவை வந்து நம்மக்கிட்ட, அதாவது இந்தியா கிட்ட வந்து கேட்டு இந்தியாவோட ராக்கெட்டில், அதாவது GSPV F-16ஓட ராக்கெட்டில் எங்களோட சேட்டலைட்டை விண்ணுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இஸ்ரோட்ட கேட்டு, அதாவது நாசா இப்போ வந்துட்டு சுனிதா வில்லியம்ஸை விண்ணுக்கு அனுப்பி ரிசர்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அவ்வளோ டெக்னாலஜி இருக்கக்கூடிய அவங்க, அதாவது நம்ம 1 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு நம்ம ஒரு இதே மாதிரி ஒரு விண்வெளி சாதனை ஒன்று பண்ணோம். ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? அது சந்திராயன் 3. அது வந்து மூணோட சவுத் போலில் வந்துட்டு இது வரைக்கும் யாரும் லான்ச் பண்ணாத ஒரு பிளேஸில் வந்துட்டு லான்ச் பண்ணி இந்தியாவோட இஸ்ரோ வந்துட்டு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச சாதனை ஒன்று. அதே மாதிரி இப்போ அது வந்து நம்ம தனியாக இந்தியா மட்டும் சேர்ந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் சந்திராயன் 3. அதே மாதிரி இப்போ வந்துட்டு நிஷான்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து, அதாவது நிஷான்கிற சேட்டலைட் வந்து நான் சொல்கிறேன் என்ன ஏது அப்படிங்கிறது. அந்த சேட்டலைட் எதுக்காக அனுப்பியிருக்காங்க, அந்த சேட்டலைட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அமெரிக்காவும் இந்தியாவும் நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்து நம்ம இந்தியாவோட ராக்கெட்டான GSPV F-16ங்கிற ராக்கெட்டில் அந்த சேட்டலைட்டை வச்சு விண்ணுக்கு ஏவியிருக்காங்க. எப்போது? ஜூலை 13th ஈவினிங் 5 மணிக்கு வந்துட்டு இந்த ராக்கெட்டை ஏவிருக்காங்க. அது விண்ணில் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டோம். இந்த புகழ் எல்லாமே யாருக்கு கிரெடிட்ஸ்னால், நம்ம இந்தியாவோட இஸ்ரோ, அதாவது இந்தியாவோட இஸ்ரோவோட சேர்மன் வந்துட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து சொல்லியிருக்காரு, இது இந்தியாவோட ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸில் ஒன்று இது அப்படிங்கிற மாதிரி நியூஸில் வந்துட்டு சொல்லியிருக்காரு. நம்மளோட இஸ்ரோவோட சேர்மன் சொல்லியிருக்காரு. அது ஃபஸ்ட்டு நிஷான் அப்படிங்கிற சேட்டலைட்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது எதுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிஷான்கிற சேட்டலைட் வந்து எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்க இதே சேம் டைமில் தான் டெக்னாலஜின்னு பேசிகிட்டு இருக்கோம்ல. இந்த டெக்னாலஜியில், அதாவது இப்போ ஒரு ஐஃபோனுக்கும் நம்ம நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஒரு மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோன்னா, அதாவது இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஐஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. அதே மாதிரி இப்போ இந்த சேட்டலைட்டை வந்துட்டு அனுப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, 12 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு, அதாவது 12 நாளுக்கு ஒரு முறை வந்து அடுத்தடுத்து வந்துட்டு வெரி கிளியராக, அதாவது மேலேருந்து வெரி அக்யூரேட்டடாக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்து, இங்கே எர்த்தில் என்ன பிரச்சனை, எர்த்தில் ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி வெரி கிளியர்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுதான் இந்த சேட்டலைட்டோட வெரி பிக்கஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் த சேட்டலைட்னா, ஒரு மேலே இருந்துட்டு வெரி கிளியராக எர்த்தை வந்துட்டு படம் பிடிச்சி காட்டும். அதாவது ஃபோட்டோ எடுத்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டோட காஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? அதாவது டோட்டல் காஸ்ட் வந்து 1.5 பில்லியன்ஸ், அதாவது 11,284 கோடி செலவு பண்ணி இந்த ராக்கெட்டை வந்து ரெடி பண்ணி விண்ணில் ஏவியிருக்காங்க. அதாவது வேர்ல்ட்லேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எர்த் இமேஜ் ப்ராசஸிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேர்ல்டுலேயே இதுக்கு முன்னாடி நிறைய டைப் ஆஃப் சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது நம்ம வெவ்வேறு தேவைக்காக சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்காங்க. முதல்ல எர்த்தை இமேஜ் ப்ராசஸிங், அதாவது கிளியராக இமேஜ் ப்ராசஸிங் பண்ணணுங்கிறதுக்காக அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ வானிலை மாற்றம் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கிளியராக நம்ம இந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குரல் 360 சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட சேர்ந்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.